இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஏஐ ஏஜென்ட்னு ஒன்று வந்திருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பீப்புள்ஸ் எல்லாம் ரிப்ளேஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஏஐ கண்டிப்பாக நாங்களும் எங்களோட மார்க்கெட்டிங்கில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நாங்கள் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, டெஸ்டிங் ஃபேஸில் தான் இருக்கோம். அஃப்கோர்ஸ் அது ரீப்ளேஸ் பண்ணுறதை நான் பார்த்தேன். நான் ஆஸ்திரேலியாவில் இருக்க போகும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏஜென்ட் கூட எனக்கு வந்து ஒரு டைப் கிடச்சிச்சு. ஸோ அவங்க கூட நான் ஒரு நெட்வொர்க்கிங்காண்டி ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் மீட் அப் பண்ணிக்கிட்டோம். அவங்க என் முன்னாடி ஒரு டெமோ ஒன்று காமிச்சாங்க. அந்த டெமோ வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணாது அப்படின்ற மாதிரி. அஃப்கோர்ஸ் ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சின்னு தான் நான் சொல்லுவேன். அது பேனிக் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சாலே மோர் தென் இனஃப். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா செட்டர்னு சொல்லுவோம். கால் செட்டர்ன்றது வந்து எப்பயுமே ஒரு 5 பேர் 6 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வேலையே என்னன்னா, லீடு வந்தோடனே அந்த லீடிட்ட கால் பண்ணி செட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்டு உங்களுக்கு வந்து 10 மணிக்கு டேவிடோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாமா, என்னோட எக்ஸ்பர்ட் கூட நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி செட் பண்ணுவாங்க. டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க, செட்டர்னு சொல்லுவோம். அந்த செட்டரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஏஐ கால் வந்துருச்சு. ஸோ அந்த ஏஐ ஏஜென்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை அவங்கள்ட்ட கேட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி, அப்போ அந்த அப்பாயின்மெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ஜூம் காலில் போய் கனெக்ட் பண்ணி பேசலாம். ஸோ அப்போ செட்டர் வந்து 10 பேர் தேவைப்படுறதுல 2 செட்டராக இப்போ மாறிடும். அந்த கால் வந்து ஏஐ தான் பேசுதா இல்லை ரியலாக ஒரு பொண்ணு தான் பேசுதான்ற ஐடென்டிஃபை பண்ண முடியாது. மார்க்கெட்டிங்கில் அஃப்கோர்ஸ் ஐடியில் மட்டும் ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறதில்ல, மார்க்கெட்டிங்லேயுமே நிறையா பொசிஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ண தான் போகுது. அதை நம்ம அப்கிரேட் பண்ணிக்க வேண்டியதான்.